அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா அகாடமிலிருந்து நான் உங்கள் ராஜுங்க. இந்த வீடியோ பதிவில் தடம் பதிப்போம் பேட்சில் யூனிட் அதாவது ஷெட்யூல் 4ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் அடுத்த டாபிக் என்ன டாபிக் அப்படின்னா பொருந்தா சொல் அப்படிங்கிற டாப்பிக்கு தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பொருந்தா சொல் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம புத்தகத்தில் வந்து ஒரு 5-6 இடத்துல வந்து இதை சார்ந்து நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இது மட்டும் போதுமா அப்படின்னா நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். கான்செப்ட் தெரிஞ்சுது அப்படின்னா நாம் படித்த டாப்பிக்கிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக பொருந்தா சொல்லுனா முதல்ல என்ன 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷனில் வந்து 3 ஆப்ஷன் வந்து ஒரே டாபிக் சம்மந்தமாக தொடர்புடையதாக இருக்கும். மீதி ஒன்று தான் வந்து அதில் மாறுபட்டதாக இருக்கும். அந்த ஒன்றை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் பொருந்தா சொல் அப்படிங்கிறது. அப்போ எந்தெந்த டாப்பிக்கில் அதிகமாக இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இயல் 4 8th நியூ புக்கில் பார்த்திங்கன்னா வேற்றுமை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேயும் தொகை தொகாநிலை குற்றியல் உகரம் குற்றியல் லிகரம் 4 வகை குறுக்கங்கள் பெயர் சொல் அடிப்படை இந்த மாதிரி டாப்பிக்கில் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இது கொண்டு வந்திருக்கு. ஆனால் இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதுமா அப்படின்னா நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். பாடப்பகுதியில் இருக்கிறத நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். பொதுவாக பாருங்கள், வேற்றுமை அப்படிங்கும்போது மொத்தம் வந்து 8 வேற்றுமை இருக்கா. 8 வேற்றுமைக்கு உண்டான அந்த உருபு ஐயாளுக்கு என்னதுக்குன்னு அந்த உருபு இருக்குது பார்த்தீங்களா. முதல் வேற்றுமை உருபு இல்லை. அப்போ 2ஆம் வேற்றுமை ஐ அப்படிங்கிற மாதிரி 3ஆம் வேற்றுமைக்கு ஆளுக்கு பதிலாக கூ கொடுத்துட்டு இதில் எது பொருந்தாதது அந்த மாதிரி கேட்கலாம். இல்லை 2ஆம் வேற்றுமை உருபு ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆகிய 6 பொருளில் வரும்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் அப்படிங்கிற அந்த 4 ஆப்ஷனில் இந்த நீத்தலுக்கு பதிலாக இந்த வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அது தப்பு, அது பொருந்தாதது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும். எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி 3ஆம் வேற்றுமை உருபு அப்படி தான். இப்போ ஆள் ஆண் ஒடு ஓடு இதுதான் 3ஆம் வேற்றுமைக்குரிய உருபுகள் அப்படிங்கிறாங்க. அப்போ 3ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபுகளில் பொருந்தாதது அப்படின்ட்டு ஆண் ஆண் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஒடு ஓடுக்கு பதிலாக வேறு எதாவது இல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம தெரிஞ்சிருக்கணும், ஓ இது தப்பு அப்படின்ட்டு. அந்த மாதிரி 4ஆம் வேற்றுமை உருபுலையும் எப்படி கேட்பாங்க, இந்த மாதிரி கொடை பகை நட்பு தகுதி அப்படிங்கிற மாதிரி எத்தனை பொருளில் வருது, மொத்தம் 8 பொருளில் வரும். கரெக்டு தானுங்க. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அதுவாதல் அப்படிங்கிற டாப்பிக்கு நேராக என்ன பண்ணியிருப்பாங்க, தயிருக்கு பால் வாங்கினான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக செங்குட்டுனுக்கு தம்பி இளங்கோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அது பொது தவறு. அப்போ நமக்கு தெரியணும் கொடைனா எந்த வாக்கியம் வரணும், பகைனா அது தெரிஞ்சுக்கலாம், நட்புனா எந்த வாக்கியம், தகுதினா என்ன வாக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நாம் இதுக்கு எது பொருந்தாதது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் 5ஆம் வேற்றுமையும் அப்படி தான் பாருங்கள். நீங்கள் ஒப்பு எல்லை ஏது அப்படிங்கிற மாதிரி 4 பொருளில் வரும். அப்போ இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து மாற்றி கொடுத்தாலும் நமக்கு தெரியணும், ஓகேங்களா, பொருந்தாதது தப்பு அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து இந்த வேற்றுமை அப்படிங்கிற பாடப்பகுதி இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நான் எப்படி பொருந்தா சொல் வரும் அப்படிங்கிறத தான் விளக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதேமாரி இப்போ பாருங்கள், இப்போ உருவை வச்சு பொருந்தா சொல் கேட்கலாம், இல்லை சொல்லுருபை வச்சு கூட கேட்கலாம். இப்போ கொண்டு வைத்து உடன் கூட அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை உருபா. இப்போ கொண்டு வைத்து உடன் அப்புறம் கூட பதிலாக பொருட்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாலும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இது 3ஆம் வேற்றுமைக்கு உண்டான சொல்லுறுப்பு, ஆனால் இது இப்போ 4ஆம் வேற்றுமைக்கு உண்டான சொல்லுறுப்பு அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. அந்த மாதிரி தான். வேறு இப்போ இந்த வேற்றுமை அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து மோஸ்ட்லி கேட்குறாங்க, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. தமிழர் இசைக்கருவிகள் அப்படிங்கிற பாடப்பகுதியும் நம்ம இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த தோல் கருவி, கஞ்சக்கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ தோல் கருவிக்கு நேராக என்ன பண்ணுவாங்கன்னா முழவு முரசு, நரம்பு கருவிக்கு நேராக யாழ் வீணை, காற்று கருவிக்கு நேரம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சாளரா செங்கட்டா சேகண்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ தெரியணும், அப்போ காற்றுக்கருவி இது கிடையாது, இது வந்து கஞ்சக்கருவி அப்படிங்கும்போது இது வந்து பொருந்தாதது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி இந்த டாப்பிக்கில் மோஸ்ட்லி வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். குழல்னா என்ன, குழல் சம்மந்தமாக வேறு எதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். இங்கே பாருங்கள், கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. அப்படின்னா சிலப்பதிகாரம் கூறிய குழல்களில் பொருந்தாதது அப்படின்ட்டு இந்த மாதிரி கொன்றை முல்லை ஆம்பலுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, ரைட். அந்த மாதிரி தான் இந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே நமக்கு பார்த்துக்கணும். ஏன்னா இதில் வந்து நாம் வந்து
இதிலேருந்து தான் கேட்பாங்க அப்படின்ட்டு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம இந்த பாடப்பகுதி எல்லாமே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். அப்படி எதில் வேணால் கேட்கலாம், காமன் திங்காகவும் கேட்கலாம். சட்டை, பேண்ட்டு, அப்புறம் வந்து வேறு என்னது அங்கஸ்திரம் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் காலணி அப்படின்னு கொடுத்தாலுமே அது பொருந்தாதது காலணி தான். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆடைகள், இது வந்து காலுக்கு போடுறது செருப்பு அப்படிங்கும்போது அதுவும் பொருந்தாது தான். மொத்தத்தில் பொருந்தாதது அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ செட் ஆகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான். சரி, ஓகே. வேறு எந்த டாப்பிக்கில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா யாழ். ஓகே, இப்போ யாழ்லேயே பாருங்கள், பேரியாழ், செங்கோட்டியாழ் மிக பழமையானவை. யாழின் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறது. 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ், 19 நரம்புகளை கொண்டது மீன் வடிவில் அமைந்தது மகரையாழ், 14 நரம்புகளை கொண்டது சகோடையாழ். அப்போ சொல்லப்போனால் 3 ஆப்ஷனில் வந்து 21 பேரியாழ், 19 மகரையாழ், 14 வந்து சகோடையாழ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆப்ஷனில் என்ன பண்ணுறாங்க, 14க்கு பதிலாக 18 நரம்புகளை கொண்டது சகோடையாழ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை 14 தான் சகோடையாழ், இங்கே 18ன்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அது தப்பு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட். வேறு எந்த டாப்பிக்கில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா தொகை நிலைத்தொடர், தொகா நிலைத்தொடர். இது நம்ம ஆல்ரெடி வந்து இதனுடைய விளக்கத்தை பார்த்துட்டோம். அப்போ தொகை நிலைத்தொடர் மொத்தம் எத்தனை? 6 இருக்குது. இந்த 6ல் என்ன பண்ணுவாங்க, 3 வந்து தொகை நிலைத்தொடராகவும் தொகா நிலைத்தொடர் 9ல் 1 தூக்கி இதில் வச்சுட்டு எது பொருந்தாதது அப்படின்னு கேட்கலாம். ஒன்று. இன்னொன்று வந்து வேற்றுமை தொகை வந்து ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, சிதம்பரம் சென்றான் அப்படின்னா சிதம்பரத்துக்கு சென்றான், அப்போ கூக்கு பதிலாக சிதம்பரத்தை சென்றான் ஐ கொடுத்துட்டாங்கன்னா கூட அது தப்பு அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி புரியுதுங்களா? இப்போ வினைத்தொகை ஆடுகொடி, வளர்தமிழ், இன்னொரு வினைத்தொகையை ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கருங்குவளை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தெரியணும். ஓ, இந்த 3மே வினைத்தொகை, கருங்குவளைங்கிறது ஒரு பண்புத்தொகை அப்படிங்கும்போது இது வந்து பொருந்தாதது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். இருபெயரட்டு பண்புத்தொகை அதேமாரி தான். இப்போ பாருங்கள், பனை மரம் அந்த மாதிரி ஒரு 3 இது இருபெயரட்டு பண்புத்தொகை கொடுத்துட்டு மீதி வந்து இரவு பகல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாலும் இது வந்து உண்மை தொகை இல்லை, இது எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே இப்போ தொகா நிலை தொடரில் ஒரு 3 கொடுத்துட்டு தொகை நிலை தொடர் 1 தூக்கி கொடுத்தாலுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதில் காமனாக இந்த வேற்றுமை தொகை, வேற்றுமை தொகா 2மே வரும். அப்போ அதில் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் அதை கூட வச்சு கூட கேட்கலாம். சரிங்களா? அதாவது விழித்தொடர், வினைமுற்று தொடர், தொகை நிலை தொடர், வேற்றுமை தொகை நிலை தொடர், வேற்றுமை தொகா நிலை தொடர். அப்போ 4 ஆப்ஷனில் எது பொருந்தாதுன்னா அந்த இடத்துல யோசிக்கணும். விழித்தொடர், வினைமுற்று தொடர், வேற்றுமை தொகை நிலை தொடர் அப்படிங்கும்போது அதில் போயிடும், தொகையில் வந்துடும். தொகா நிலை தொடரும் போது இதில் வந்துடும். ஓகேங்களா? சரி, ரைட். ஒவ்வொரு டாப்பிக்குமே தான். இப்போ இடைச்சொல் அப்படின்னாலும் கூட இடைச்சொல்லை தவிர வேறு ஏதோ சொல் வந்திருந்தா உரிச்சொல்லை தூக்கி அதில் வச்சாலுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? மற்ற அந்த இடத்துல ஒரு 3 இடைச்சொல்லை வச்சுக்கிட்டு சாலை அப்படின்னு கொடுத்துருந்தாலுமே தெரிஞ்சிருக்கணும். அடுக்கு தொடரும் இரட்டை கிளவியும் அதேமாரி தான். அடுக்கு தொடர் ஒரு 3 கொடுத்துட்டு இரட்டை கிளவி 1 கொடுத்துட்டு பொருந்தாதது அப்படின்னு கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? குற்றியலுகரத்துலேயும் கேட்கலாம். குற்றியலுகரம் மொத்தம் 6 இருக்குது. இந்த 6 எழுத்தில் ஒரு 3 எழுத்து தூக்கிட்டு வச்சுட்டு வேறு ஒரு எழுத்து இந்த ரூக்கு பதிலாக இந்த ரூ கொடுத்துருந்தாலுமே தெரிஞ்சிருக்கணும். ஓ, இது வந்து குற்றியலுகர சொற்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதேமாரி குறியில் எழுத்துக்களை குறிக்க கரம், நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம், நெடில் எழுத்துக்களை குறிக்க கான். ஓகேங்களா? குறியில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் அப்படிங்கும்போது ஒரு இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாலுமே மாற்றி கொடுத்துருந்தாலுமே இது தப்பு அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெடில் தொடர் குற்றியலுகத்தில் ஃபஸ்ட் எழுத்து 2 எழுத்தாக இருக்கணும். அப்புறம் குற்றியலுகர சொற்கள் வரும். இது வந்து கான்செப்டாக நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்தாச்சு. இப்போ 3 வந்து இப்படி கொடுத்துட்டு ஆடுக்கு பதிலாக விடு ஏதோ ஒன்று மொத்தத்தில் குற்றியலுகர சொற்கள் ஒன்று கொடுத்துருந்தாலுமே குறியில் எழுத்து கொடுத்துருந்தாலுமே இது நெடில் தொடர், இது வந்து குறியில் தொடர். அப்போ இது தப்பு அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதேமாரி தான் உயிர் தொடர் குற்றியலுகரமும் அதேமாரி தான். உயிர் தொடர் வந்து அரசு, அதாவது உயிரெழுத்து முன்னாடி வரணும். அந்த குற்றியலுகர சொற்களுக்கு முன்னாடி உயிரெழுத்தாக வரணும். கரெக்டு தானே? அப்படிங்கும்போது இந்த ஒரு 3 கொடுத்துட்டு வேறு
வன்தொடர் ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கணும். வன்தொடரில் 3 கொடுத்துட்டு மென்தொடர் ஒன்று கொடுத்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த கான்செப்ட்லேருந்து மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்குவாங்க. வேறு எந்த டாபிக் அப்படின்னா 4 வகை குறுக்கங்கள். எப்படி ஐகார குறுக்கம் மொத்தம் 3. இப்போ வையம், சமையல், பறவை அப்படின்ட்டு வேறு ஏதாவது ஔவையார் அப்படின்னு கொடுத்துருந்தா கூட நமக்கு தெரியணும். இந்த இடத்துல வந்து ஐ வரல அப்படிங்கிற மாதிரி, இது ஔகார குறுக்கம், அது வந்து ஐகார குறுக்கம் அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணாலுமே அந்த ஸ்பாட்டில் வந்து நாம் வந்து கெஸ் பண்ணணும். எதன் அடிப்படையில் வந்து ஒன்று பொருந்தாதது அப்படிங்கிறது நம்ம கெஸ் பண்ணணும். அதுதான் இந்த கான்செப்ட், இந்த டாப்பிக்கே. பொருட்பெயர் அதேமாரி தான். மரம், செடி இதெல்லாம் வந்து பொருட்பெயர். இடப்பெயர் சென்னை, பள்ளி, பூங்கா, தெருங்கிறது இடப்பெயர். இப்போ அந்த இடத்துல வந்துட்டு இப்போ காமனா பறவை, புத்தகம், நாற்காலி, அந்த இடத்துல பூங்கா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கூட யோசிக்கணும். பறவை, புத்தகம், நாற்காலி, பூங்கா, இது 3மே வந்து பொருள், இது வந்து இடம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை மாற்றி கொடுத்து கேட்கலாம். அப்படியும் வந்து பொருந்தாச்சொல் கேட்கலாம். இடுகுறி பெயர் அதேமாரி தான், காரண பெயர் அதேமாரி தான். இப்போ மண், மரம், காற்று, இது வந்து இடுகுறி பெயர். அதில் பொது பெயர், சிறப்பு பெயர், அது நமக்கு கூட நம்ம கான்செப்டாக பார்த்துட்டோம். அந்த இடத்துல நாற்காலின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, இதில் பொருந்தாதது எது அப்படின்னா இதெல்லாம் இடுகுறி பெயர். அதில் பொது பெயர் இருக்குது, சிறப்பு பெயர் இருக்குது, அது ஓகே. ஆனால் நாற்காலிங்கிறது காரண பெயர், ஒன்று வந்து சேஞ்சாக இருக்குது. அப்படிங்கும்போது இதுதான் பொருந்தா சொல் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இப்போ பொதுவாக வந்து இது புத்தகத்தில் அடிப்படையில் ஒரு 4 டாபிக் இதிலேருந்து மோஸ்ட்லி கேட்குறாங்க. அதனால் நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அது இல்லாமல் இந்த சொற்கள், அதாவது வந்து நாற்கரணம் அப்படின்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கணும். நாற்கரணம் அப்படின்னா இதுதான், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். நான் நிலம் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஐவகை நிலம் இருக்குது. நான் நிலம் அப்படின்னாவே இதுக்கு தான் பெரியாரிட்டி கொடுப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைங்கிறது ஐவகை நிலத்தில் செட் ஆகும். உயிரிழப்படையில் மொத்தம் எத்தனை 3. இதெல்லாம் ஏன் நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 டாப்பிக் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த 50 டாப்பிக்குமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, இப்போ உயிரிழப்படையில் பொருந்தாதது செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை, தேனிசை அப்படின்னு கொடுத்துட்டு உயிரிழப்படையில் பொருந்தாதது எது அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். 3 தான் உயிரிழப்படை, தேனிசையில் வராது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், ஏரி நீர், இதில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முன்னீரில் வந்து இந்த 3 தான் வரும், ஏரி நீரில் வராது அப்படிங்கிற மாதிரி. அதேமாரி செய்திகள் நயம் என்ன சொல்கிறாங்க, செய்திகள் நயம் பாருங்கள், சொல், பொருள், அணி, கற்பனை. செய்திகள் நயம் அப்படிங்கிறது வந்து சொல், பொருள், அணி, கற்பனை, நயம், இந்த மாதிரி வந்து 4 இருக்குது. 5 இணைகள் நமக்கு தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பாவகை 5, மொத்தம் 5 வகை இருக்குது. நம்ம புத்தகத்தில் நாம் 4 தான் பார்த்துருக்குறோம். அப்போ வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா அப்படின்ட்டு ஆரம்பத்தில் யூஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் 4 வகை பா இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஐவகை தாய். ஐவகை தாயார் என்னென்ன தாயை சொல்லுவோன்னா, பாராட்டும் தாய், அப்புறம் ஊட்டும் தாய், முளைத்தாய், கைத்தாய், செவிலித்தாய் அப்படின்ட்டு ஐவகை தாய் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஐம்பெருங்குழு. ஐம்பெருங்குழு வந்து இது புத்தகத்தில் இருக்கிறது தான். அரசர், அப்புறம் அமைச்சர், புரோகிதர், ஒற்றர், தூதுவர், இதெல்லாம் வந்து ஐம்பெருங்குழு. 5 இலக்கணம் நாம் தெரியும், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிறது. ஐம்பூதம் நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம் அப்படிங்கிறது. நாற்கவி, இதுக்கு ஒவ்வொரு கவிக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குது. அது நம்ம புத்தகத்தில் ஓல்டு புக்கில் இருக்குது. அதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆசுகவினா எதனால் ஆசுகவி, மதுரகவினா ஏன் வந்து வரும் மதுரகவின்னு சொல்கிறோம், சித்திரக்கவி அவருக்கு உண்டான டேலண்ட் என்ன, வித்தாரக்கவி அவருக்கு உண்டான டேலண்ட் என்ன, அதுவும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். 4 வகை கவிங்கிறது இதுதான். ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி அப்படிங்கிறது தான். ஐம்பெருங்காப்பியங்கள் நமக்கு தெரியும், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படிங்கிறது. ஐஞ்சிறுங்காப்பியங்கள்னு ஒன்று இருக்குது, அதுவும் நமக்கு தெரியணும். இப்போ பாருங்கள், இதில் காவியம், காவியம், காவியம்ன்ட்டு 3 காவியம் இருக்குது. அப்போ வேறு ஒரு காவியத்தை கொடுத்துருந்தாலும் இது பொருந்தாதது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். சூளாமணி, நீலகேசி, உதயகுமார காவியம், யசோதர காவியம், நாககுமார காவியம் அப்படிங்கிறது தான் ஐஞ்சிறுங்காப்பியங்கள். அகப்பொருள், திணை விளக்கம்,
இது நம்ம அகப்பொருள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? குறிஞ்சினா மலை, முல்லை, காடு, மருத வயல், நெய்தல் பாலை, நெய்தல் கடல், பாலை, மணல் அப்படிங்கிறது. அப்போ இதை சார்ந்தும் மாற்றி கொடுத்துருந்தா நெய்தலுக்கு பதிலாக மணல், மணல் சார்ந்த இடம் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் பொருந்தாதது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஐவகை தாயாரை பார்த்தோம். அதேமாரி ஐவகை தந்தையார் இருக்கிறாங்க. அவங்க யார்? பிறப்பித்தோன், கற்பித்தோன், மனமுடித்தோன், அன்னம் தந்தோன், ஆபத்துக்கு உதவினோன் அப்படிங்கிறவர் தான் ஐவகை தந்தையர். பிறப்பித்தல், கற்பித்தோன், மனமுடித்தோன், அன்னம் தந்தோன், ஆபத்துக்கு உதவினோன். ஐம்பெரும் குரவர் அப்படின்னு இருக்கிறாங்க. அது யார்? அரசன், குரு, தந்தை, தேசிகன், மூத்தோன். அரசன், குரு, தந்தை, தேசிகன், மூத்தோன். கப்பல் ஓட்டுபவனை என்னென்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? மாலுமின்னு சொல்லுவோம். நீக்கான், மீக்காமன், நாவாய் ஓட்டுபவன், கப்பல் ஓட்டி. இந்த இடத்துல வந்து வேறு எதையோ கொடுத்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கணும். ஓ, இதெல்லாம் கப்பல் ஓட்டுபவனை நம்ம சொல்கிற வார்த்தைகள். அப்போ வேறு எதையோ உதாரணம் சொல்கிறேன், படகு ஓட்டி அந்த மாதிரி வேறு ஏதாவது வந்து படகு அதாவது வேறு எதாவது வருதுன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ அது வந்து பொருந்தா சொல் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஆசிரியப்பா வகைகள் 4 நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஆசிரியப்பா வகையில் பொருந்தாததுன்னு கூட கேட்கலாம். அப்போ நமக்கு தெரியணும். நேரிசை, அடிமறி மண்டில ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படிங்கிறது. ஐம்பெருங்குழு இப்போ தான் நம்ம ஒன்று பார்த்தோம். அரசர், அமைச்சர், புரோகிதர், தூதுவர், ஒற்ற, இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதேமாரி பெரும்பொழுது இருக்குது, சிறுபொழுது இருக்குது. அப்போ சிறுபொழுது எத்தனை? 6. மாலை, காலை மாலையா? மாலை, ஞாமம், வைகரை, காலை, நண்பகல், ஏற்பாடு. அதேமாரி பெரும்பொழுது 6 இருக்குது. கார்காலம், குதிர்காலம், முன்பனி, பின்பனி காலம், இளவேனில், முதுவேனில் அப்படிங்கிறது. அறுசுவை, கைப்பு, தித்திப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு. ஓவியம் வரைபவர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். 7 இசை தெரியணும். 7 இசையில் பாருங்கள், குரல், துச்சம், கைக்கிளை, உலை, கிளி, விளரி, காரம் அப்படிங்கிறது 7 இசையை சொல்லுவாங்க. கடையேழு வள்ளல்கள் மொத்தம் 7 பேர். அதில் வரிசையாக வந்து நமக்கு தெரியணும். மொத்தத்தில் கடையேழு வள்ளல்கள் யாரான்னு தெரியணும். பாரி தெரியும், காரி, ஓரி, பாரி, காரி, ஓரி, பேகன், அதியமான், ஆயி, நல்லி. அப்புறம் பெண்ணின் 7 பருவம். 7 பருவம் தெரியணும். அதே நேரத்தில் வயசும் தெரிஞ்சுக்கணும். 5 to 7 பேதை, 8 to 11 பெதும்பை, 12 to 13 மங்கை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதேமாரி 7 பருவங்கிற மாதிரி ஆண்களுக்கு 7 பருவம் இருக்கணும்ல, அதுவும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பாலன், மீலி, மரவோன், திரவோன் வரிசையாக தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் வரிசையாக தெரிஞ்சுக்கணும். அது வந்து முக்கியம். ஏன்னா வந்து தவறான இணை எது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். வரிசையாக தப்பாக கொடுத்துட்டு. இப்போ பாலனுக்கு அப்புறம் மீலி, மரவோன், திரவோன், விடலை, காளை, முதுமகன். பாலன் ஃபஸ்ட்டு, முதுமகன் கடைசி. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 2வது மீலி வரணும். அதுக்கப்புறம் மரவோன், திரவோன் அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் விடலை, காளை அப்படின்ட்டு எல்லாமே வந்து அந்த ரைமிங்காக வரும். மரவோன், திரவோன், விடலை, காளை அப்படின்ட்டு. மலரோட 7 வகை பாருங்கள். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அயர், வி, செம்மல். இது எல்லாமே மலரோட 7 வகை. இதேமாரி தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற 10th புக்கில் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டாப்பிக்கும் நமக்கு தெரியணும். அதில் வந்து இந்த காய் வகை, கனி வகை, கெட்டுப்போன காய் வகை அப்படின்ட்டு 3 ஆப்ஷனை ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஒன்று மாற்றி கூட கொடுத்தாலும் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஓவியக்கூடம் அப்படி தான் என்னென்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது. ஓவியத்துக்கு உண்டான வேறு பெயர்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். கடலுக்கு உண்டான வேறு பெயர்கள், அகத்திணைகள் மொத்தம் 7, புறத்திணைகள் அதேமாரி அதுவும் தெரிஞ்சிருக்கணும். செம்மொழி இலக்கியங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது எத்தனை? 8 இருக்குது. அது என்னென்ன? தொல்காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை, சிலப்பதிகாரம், 17 கீழ்கணக்கு, மணிமேகலை, இறையனார் அகப்பொருள், முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது. அதேமாரி அட்டமங்கலம். அட்டை அப்படின்னா 8. அப்போ 8 மங்கலம் என்னென்ன? சாமரம், முரசு, நிறைகுடம், விளக்கு, கண்ணாடி, கொடி, தோட்டி, இணைக்கையல் அப்படிங்கிற 8 மங்கலம் தான் அட்டமங்கலம் அப்படிம்பாங்க. 8 தொகை நூல் நமக்கு தெரியணும். 8 தொகை நூலில் ஒரு 10 பாட்டு நூலை போட்டு கேட்டாலுமே மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ 8 தொகை நூல் எது எது, 10 பாட்டு நூல்கள் எது எது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும். என் சுவை, 8 சுவை என்னென்ன? நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை அப்படிங்கிறது. ஈசங்குணமும் 8 இருக்குது. அது இந்த பிடிஎஃப் கிடைக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
வரம்பில் ஞானம், வரம்பில் காட்சி, வரம்பில் ஆற்றல், வரம்பில் இன்பம். ஆக மொத்தத்தில் வரம்பில் ஞானம், காட்சி, ஆற்றல், இன்பம், நாமமின்மை, ஆயுளின்மை, இடையூறின்மை, கோத்திரமின்மை, இது எல்லாமே இன்மைன்னு முடியுது. இது வரம்புன்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தெரிஞ்சுக்கணும் 8 ஈசங்குணம் இருக்குது அப்படின்ட்டு. நவரத்தினங்கள் மொத்தம் 9. அது வருஷ பிரகாரமும் தெரிஞ்சுக்கணும், எதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். கோமேதகம், மாணிக்கம், நீலம், முத்து, பவளம், புட்பராகம், வைடூரியம், மரகதம், வைரம் அப்படிங்கிறது தான் வரிசை. நவதானியங்கள் நெல், துவரை, பச்சைப்பயிறு, உளுந்து, எள்ளு, அவரை, கடலை, கொள்ளு, கோதுமை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல தான். சார்பு எழுத்துக்கள் அதுவும் 10 இருக்குது. அது நமக்கு தெரியும். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல், இகரம், உகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது அரசருக்குரிய 10 குணங்கள். 10 அப்படிம்பாங்க. அரசருக்குரிய 10 என்னது? படை, சார், முரசு, கொடி, தேர், களிறு, குடை, மாலை, புரவி, செங்கோல் அப்படிங்கிறது தான் அரசருக்குரிய 10. இப்போ நம்ம 8 தொகை நூல்கள் பார்த்த மாதிரி 10 பாட்டு நூல்கள்னு ஒன்று இருக்குது. அப்போ அதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ 10 பாட்டு நூல்களை 3 கொடுத்துட்டு 8 தொகை நூலை 1 கொடுத்தாலும் இது பொருந்தாதது அப்படின்ட்டு நமக்கு தெரியணும். ராசி 12 இருக்குது. அவங்கவுங்க ராசியை தவிர மீதி ராசி 1, 2 தான் தெரியும். அதேமாரி 12 ராசி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், இது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் ராசி. அகத்தியர் மாணாக்கள் 12 பேர். செம்பூட்சேய், வையாபிகர், அதங்கோட்டாசன், அவிநயர், என்னடா பேர், அகத்தியர் மாணாக்கர், காக்கை பாடினியார், தொல்காப்பியர், தூரலிங்கர், வாய்ப்பியர், பணம்பாரனார், களாரம்பர், நற்றத்தார், வாமனர், எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது தொல்காப்பியரை தவிர. தெரிஞ்சுக்குவாங்க. புறத்திணைகள் 12, அகத்திணைகள் பார்த்த மாதிரி புறத்திணைகள் 12. வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞை, தும்பை, வாகை, பாடன், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. இந்த கைக்கிளை பெருந்திணை 2க்கும் பொதுவாக இருக்கும். அதுவும் தெரிஞ்சுக்குவாங்க. பருவங்கள் மொத்தம் 10. ஆண் பருவங்கள்னு ஒன்று இருக்குது, பெண் பருவங்கள்னு ஒன்று இருக்குது. அந்த ஒவ்வொரு பருவத்துக்கும் விளக்கத்தோடையே நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதையும் பார்த்துக்குவாங்க. அதாவது காப்பு அப்படிங்கிறது குழந்தையை பாதுகாக்குமாறு இறைவனை வேண்டுவது. செங்கீரை அப்படிங்கிறது குழந்தை ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி ஆடும் பருவம். தாள் அப்படிங்கிறது குழந்தை தாள் என்று சொல்லி விளையாடும் பருவம். சப்பாடி குழந்தை 2 கைகளையும் தட்டி விளையாடும் பருவம். முத்தம் குழந்தை முத்தம் கேட்கும் பருவம். வருகை குழந்தையை வரவழைத்து விளையாடும் பருவம். அம்புலி குழந்தையுடன் சந்திரனை கண்டு விளையாடும் பருவம். சிற்றில் சிறுவீடு கட்டி விளையாடும் பருவம். சிறுபறை கொட்டி விளையாடும் பருவம். சிறுதேர் இழுத்து விளையாடும் பருவம். அப்போ 10 பருவங்கள் இருக்குது. அது வரிசையாக காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி அப்படின்ட்டு வரிசையாக தெரிஞ்சிருக்கணும். பார்த்துக்கோங்க. இதில் என்ன ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் வித்தியாசம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 7 ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், குழந்தை தலை கைத்தடி முத்தமிடு, ஃபஸ்ட்டு 7 பருவம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கடைசி 3 பருவம் தான் வித்தியாசம் இருக்கும். இதில் அம்மானை, நீராடல், ஊசல்னு வரும் பெண்களுக்கு. இதில் சிற்றில், சிறுபறை, சிறுதேர்னு வரும். அவ்வளோதான். அம்மானைன்னா என்ன? பெண்கள் விளையாடும் விளையாட்டு, நீராடும் பருவம், ஊஞ்சலாடும் பருவம். அதேமாரி 18 கீழ்கணக்கு நூல், 18 நூல் இருக்குல்ல, அதுவும் தெரிஞ்சுக்குவோங்க. நாலடியா 4 மணி கிடைக்க இன்னா 40, நியம 40, கார் 40, களவழி 40, 5 50, 5 70, திணைமொழி 50, திணைமாலை 150, திருக்குறள், கைநிலை 50, திரியெடுக்க மாசார் கோவை, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, இந்த மாதிரி. அதேமாரி இப்போ யானைக்கு உண்டான வேறு பெயர்கள், சோறுக்கு உண்டான வேறு பெயர்கள், காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள், இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா நாம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி எது பொருந்தாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகளும் நமக்கு தெரியணும். ஐனி, சொன்றி, துற்றி, பாத்து, பாலிதம், புற்கை, மூரல், வல்சி, இதெல்லாம் சூத்துக்கு உண்டானது அப்படின்ட்டு வேறு பெயர்கள் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் யூனிட் 1ல் இருக்கிற டாப்பிக்கை வச்சு தான் அந்த பொருந்தாச்சொல் வருமா, இல்லை யூனிட் 2ல் இருக்கிற டாபிக் வச்சு தான் அந்த பொருந்தாச்சொல் வரும். அப்படின்னா எந்த டாபிக் வேணால் வரும். யூனிட் 7ல் கூட இருக்குது. அங்கே திருக்குறள் இருக்குது, அறிஞர்கள் இருக்காங்க, அந்த அறிஞர்கள் எழுதிய நூல்கள் இருக்குது, அறிஞர்களுக்கு உண்டான பட்டப்பேர் இருக்குது, அறிஞர்களுக்கு உண்டான சிறப்பு பேர் இருக்குது,
அதை வச்சு கூட கேட்கலாம். இப்போ கண்ணதாசன் வந்து சேர்மான் காதலி, இயேசு காவியம், ஆட்டனத்தி ஆதிமதி, மாங்கனி அந்த இடத்துல தூக்கி கடிச்சாருன்னு கொடுத்துருந்தாலுமே இல்லை, இது கண்ணதாசனோட 3 நூல்கள், இது வந்து பெருஞ்சித்திரனோட ஒரு நூல்கள். முடியரசன் வந்து பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை அப்படின்னு கொடுத்துட்டு மலைக்கல்னு இங்கே கொடுத்துருந்தா ஒன்று வந்து நாமக்கல் கவிஞரோட படைப்பு, அப்போ இது வந்து பொருந்தாதது அப்படின்ட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதேமாரி சில தலைவரோட பிறந்தநாள் இருக்குது. நம்ம சிலபஸில் இருக்கிற தலைவரோட பிறந்தநாள் கூட ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ காமராஜர் பிறந்தநாள் இது புத்தகத்தில் இருக்கிறது தான், ஜூலை 5. ராதாகிருஷ்ணன் வந்து செப்டம்பர் 5, அப்துல் கலாம் வந்து அக்டோபர் 15, விவேகானந்தர் வந்து ஜனவரி 12, ஜவஹர்லால் நேரு வந்து நவம்பர் 14. இப்போ நவம்பர் 14 பதிலாக பிப்ரவரி 14 கொடுத்துருந்தா கூட அப்போ இது தப்பு, பொருந்தாதது, தவறான இணை, பொருந்தாத இணை, எல்லாமே அப்படி தான். ஓகேங்களா? இப்போ விவேகானந்தருக்கு தேசிய இளைஞர் தினத்துக்கு பதிலாக வேறு தினம் கொடுத்துருந்தாலுமே இல்லை, இது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி சிறப்பு தினத்தையும் நம்ம புத்தகத்தில் இருக்கிற தகவல் தான், அதையும் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிஎஃபாக இருக்கும்போது பார்த்துக்கோங்க. ஜனவரி 12 என்ன, ஜனவரி 5க்கு என்ன, பிப்ரவரி 24 பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு தினம், ஏப்ரல் 14 சமத்துவ நாள், அந்த மாதிரி ஜூலை 5, ஜூலை 18, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் ஒரு 10 கொஸ்டின் பொருந்தாச்சொல் அடிப்படையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்களே கெஸ் பண்ணுங்கள், நானும் ஆன்சர் பண்ணுறேன் எதனால் அப்படின்ட்டு. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு இப்படி தான் கான்செப்ட் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் கொண்டு வந்திருக்கேன் தவிர, ஆனால் எல்லா டாப்பிக்லேயுமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சரி, ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்டு உள்ளவற்றில் பொருந்தாதது எது? கெஸ் பண்ணுங்கள். பசு, விடு, ஆறு, கரு. எது பொருந்தாதது? ஆப்ஷன் டி. ஏன்? குசுறு துபுரில் இது குற்றியலுகரம், இந்த ரூ வராது, அப்படி தானே? அப்போ இந்த ரூ வராதுங்கிறதுனால இது வந்து முற்றியலுகரம் ஆகிடும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போ இது வந்து குற்றியலுகரம். அப்போ இது 3 தான் இப்போ ஒரே லிங்கில் இருக்குது. இது பொருந்தாதது. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பொருந்தாதது எது? பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இது வந்து அந்த குற்றியலுகரம் டாப்பிக்லேருந்து பொருந்தாதது அடிப்படையில். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது எல்லாமே வந்து குசுறு துபுரு, ஓகே, இதெல்லாம் குற்றியலுகரம் அப்படி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வர்றது இக்கு, இட்டு, இத்து, கசர தபர, இந்த 3 வந்து என்னது? கசர தபரங்கும் போது வன் தொடர், கரெக்டு தானே? கச்சட்ட தப்பற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பஞ்சுங்கிறது ஞஞன நமன மென் தொடர். அப்போ இதுதான் பொருந்தாதது. ஆப்ஷன் பி. இதில் எது பொருந்தாதது? ஆறு, மாசு, பாகு, அது. அதுதான். ஏன்? இதெல்லாம் நெடில் தொடர். ஆ, மா, பா அப்படிலாம் நெடில் தொடர். அது இது வந்து குறியல் எடுத்து வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து பொருந்தாமல் இருக்குது அப்படின்ட்டு கெஸ் பண்ணிடலாம். 4வது, அரசு, எய்து, மூழ்கு, மார்பு. இதில் எது பொருந்தாதது? எல்லாமே குற்றியலுகரம் தான். ஆனால் அதில் வந்து இரு, இல்லு, ஈ, எரள வளல அப்படிங்கும்போது அது இடைத்தொடர் ஆகிடுமா? வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். எஸ். அரசு அப்படிங்கும்போது இது உயிர் தொடர் ஆகிடும். அப்போ அரசு அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. இதில் எது பொருந்தாதது? இது புக் பேக் கொஸ்டின் தான். ப்ரீவியஸ்லேயும் அது சார்ந்து கேட்டிருந்தாங்க. பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. ஞஞன நமன, ஞஞன நமன மென்தொடர், இது வந்து ஆயுதத்தொடர். அப்போ எது பொருந்தாதது? எஃகு. இதில் எது பொருந்தாதது? ஓகே, எடுத்தோடனே கண்டுபிடிச்சிடலாம். எழுத்து பிழை இருக்குது. வென்றான் இது வராது, வென்றன் கொடுத்துருக்காங்க, இதுதான் தப்பு. 7வது கொஸ்டின், எது பொருந்தாதது?
ஐஏ மற்று கு இதெல்லாம் வந்து ஓம உறுப்பு இடைச்சொல் அந்த மாதிரி அடிப்படையில் வரும். படித்தால் அப்படிங்கிறதா வந்து வராது. ஆனால் படித்தால் அப்படிங்கும்போது ஒரு வினைமுற்று அந்த அடிப்படையில் வந்துடும். அதுதான் ஆக்சுவலாக வந்து மட்டுங்கிறது கூட இடைச்சொல் தான். ஐக்கு வந்து வேற்றுமை உறுப்போட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 3 வந்து ஒரே லிங்கில் வரும். இந்த படித்தால் அப்படிங்கிறது வினை எச்சம் வினைமுற்று அந்த கான்செப்டில் அடங்கிறதுனால அது பொருந்தாதது. இந்த 4ல் எது பொருந்தாதது? மதுரை, காலு, சித்திரை, ஓடினான். சரி, இப்போ மதுரை அப்படிங்கும்போது ஒரு இடப்பெயர், கால் அப்படிங்கும்போது காலு சினைப்பெயர், சித்திரை அப்படிங்கும்போது சித்திரை காலம் காலப்பெயர், ஓடினான் அப்படிங்கும்போது வினைமுற்று. அப்போ இதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாமா? ஓடினான் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. ஒரு பொருந்தாததை நாம் எடுக்கும்போது எதன் அடிப்படையில் பொருந்தாததுங்கிறது நம்ம கன்ஃபார்ம் தெரிஞ்சுருக்கணும். இதில் அப்படி தான் ஐ கு மற்றெல்லாம் வந்து வேற்றுமை உறுப்பு இடைச்சொல் அடிப்படையில் வரும். ஆனால் இது மா அப்படிங்கிறது வந்து விழித்தொடர் அந்த அடிப்படையில் வரும். மா தான் பொருந்தாதது. அடுத்தது 10வது கொஸ்டின். எழுவாய் வேற்றுமை, வேற்றுமை உறுப்புகள், வேற்றுமை தொகை, வேற்றுமை தொடர். எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமை கரெக்டு தான். வேற்றுமை உறுப்புகள் 2 முதல் 7 வரை, ஆமாம் கரெக்டு தான். வேற்றுமை தொகைனாவே மறைஞ்சு வர்றது கரெக்டு தான். தொடர் அப்படின்னா வெளிப்பட்டு வர்றது, வெளிப்படாமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து பொருந்தாத ஒன்று, தவறான ஒன்று. ஓகேங்களா? சரி, ரைட். வேறு என்ன? அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கிடைக்கும்போது அந்தந்த டாப்பிக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக பொருந்தா சொல் அடிப்படையில் அது அந்த ஆப்ஷனை வச்சு நாம் ஈஸியாக சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த 4 டாபிக் இருக்குது பார்த்தீங்களா? வேற்றுமை, தொகை, நிலைத்தொடர், குற்றியலுகரம், பெயர்ச்சொல் அடிப்படை, அது இல்லாமல் இந்த ஒரு 50 டாபிக் சம்மந்தமாக கொண்டு வந்துருக்கும் பார்த்தீங்களா? இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப்பில் கிடைக்கும். அப்போ வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த இதெல்லாம் வந்து இதுக்கு சம்மந்தமானது அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற்றுமை உறுப்புகளும் அப்படி தான். இந்த மேக்ஸிமம் இந்த வேற்றுமையிலிருந்து கேட்டுட்ருக்காங்க பொருந்தா சொல். ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூனிட் 2ல் அடுத்த டாப்பிக்கோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷ்ணபாலன் நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.